எஸ்பி வேலுமணிக்கு எதிராக திமுகவுடன் கைகோர்த்த எடப்பாடி. எஸ்பி வேலுமணியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை அடைந்து பல இடங்களில் 2ஆம் இடம் கூட பிடிக்க முடியாமல் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. மேலும் பல இடங்களில் அதிமுக டெபாசிட் இழந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்பு ஏற்றதிலிருந்து நடந்த சட்டசபை தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி, நகராட்சி தேர்தல் என நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடர்ந்து 10 தோல்விகளை சந்தித்து தற்பொழுது 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயரும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை அதிமுகவில் இருக்கும் எஸ்பி வேலுமணி உட்பட பல தலைவர்கள் விரும்பவில்லை. இருந்தாலும் எடப்பாடி பிடிவாதமாக வெளியேறி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து எடப்பாடி தலைமையிலான தோல்வியை சந்தித்து வரும் அதிமுகவை இனி எடப்பாடி போக்கிலே விட முடியாது என அதிமுகவில் இருக்கும் எஸ்பி வேலுமணி உட்பட பலரும் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதாக தேர்தலுக்கு பின்பு செய்திகள் வெளியாகியிருந்தது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைக்கும் வேலைகளில் எஸ்பி வேலுமணி ஈடுபட தொடங்கினார். இதற்கு ஓபிஎஸ் தரப்பில் வைத்தியலிங்கமும் எஸ்பி வேலுமணிக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் எஸ்பி வேலுமணியை ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இருந்து வெளியேற்றியது போல எஸ்பி வேலுமணியை அதிமுகவில் இருந்து எடப்பாடி வெளியேற்ற நினைத்தால் எடப்பாடியை அதிமுகவில் இருந்து வெளியேற்றி விடுவார் எஸ்பி வேலுமணி. அந்த அளவிற்கு அதிமுகவில் எடப்பாடியை விட எஸ்பி வேலுமணிக்கு தான் செல்வாக்கு அதிகம். இதனால் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாமல் இருந்து வந்தார் எடப்பாடி. இந்த நிலையில் எஸ்பி வேலுமணியை ஆஃப் செய்யவும், மேலும் எஸ்பி வேலுமணிக்கு உறுதுணையாக இருக்கும் வைத்தியலிங்கத்தையும் அடக்கி வைக்க திமுகவின் உதவியை எடப்பாடி பழனிசாமி நாடியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் திமுகவின் உதவியை நாடிய எடப்பாடி, எஸ்பி வேலுமணி மற்றும் வைத்தியலிங்கம் இருவரும் எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் மீது உள்ள வழக்குகளை தூசி தட்டி அடக்கி வைத்தால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் கடந்த சட்டசபை தேர்தலில் செய்தது போன்ற நீங்கள் சொல்லும் சில தொகுதிகளில் டம்மி வேட்பாளர்களை போடுகிறேன், மேலும் உங்கள் வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்கிறேன் என திமுகவிடம் எடப்பாடி டீலிங் பேசியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுக ஒன்றிணைந்தால் அக்கட்சி வலுவாகிவிடும். எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் உள்ள வரைதான் நமக்கு சாதகம் என நன்கு அறிந்து கொண்ட திமுக அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இறங்கிய எஸ்பி வேலுமணி மீது சென்னை மாநகராட்சியில் அவர் அமைச்சராக இருந்தபோது வடிகால் சாலை சீரமைப்பு ஆகிய பணிகளில் முறைகேடு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதேபோன்று அதிமுக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட அனுமதி வழங்கியதில் லஞ்சம் வாங்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது லஞ்சம் ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் தற்போது திமுக அரசில் போடப்பட்டுள்ள இந்த வழக்கின் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதை அறிந்து கொண்ட எஸ்பி வேலுமணி எடப்பாடி மீது செம்ம கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்